தமிழ்நாடு அரசு அண்மையில் பல இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது. இது நிர்வாக மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்பு இத்துறையின் செயலாளராக இருந்த சத்யபிரதா சாஹூ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக கே.எஸ். பழனிசாமி கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த மாற்றம் ஜனவரி 13, 2026 அன்று பிற்பகல் 2:25 IST-க்கு வெளியிடப்பட்டது. கே.எஸ். பழனிசாமி தமிழ்நாட்டின் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் புதிய செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். அவரது பின்னணி மற்றும் முந்தைய பதவிகள் குறித்து விரிவான தகவல்கள் தற்போது உடனடியாக கிடைக்கவில்லை. எனினும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி என்பதால் அவர் பொது நிர்வாகம், கொள்கை வகுத்தல் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய உயர்மட்ட நியமனங்கள் பொதுவாக அதிகாரியின் தகுதி, செயல்திறன் மற்றும் முந்தைய பணிகளின் அடிப்படையில் அமையும். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் ஒன்றாகும். இத்துறையின் செயலாளர் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தரமானதாகவும் நியாயமான விலையிலும் கிடைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பை கொண்டுள்ளார். பொது விநியோக அமைப்பு மூலம் நியாய விலை கடைகள் வழியாக அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதை நிர்வகிப்பது இத்துறையின் முக்கிய பணி. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கழகம் மூலம் உணவுப் பொருட்களை சேமிப்பதற்கான வசதிகளை பராமரிப்பதும் இத்துறையின் பொறுப்பாகும். விவசாய உற்பத்திக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்களை இயக்குதல், கடன்கள் வழங்குதல் மற்றும் விவசாய இடுபொருட்களை மானிய விலையில் வழங்குதல். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்தல், நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் ஆகியவற்றின் கீழ் உள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அமல்படுத்துதல். இதில் தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பது, அவர்களுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்குவது, நியாய விலை கடைகள் மூலம் உணவு தானியங்களை விநியோகிப்பது ஆகியவை அடங்கும். இத்துறை தமிழ்நாடு அரசின் முக்கிய துறைகளில் ஒன்றாகும். இதன் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. இத்துறையானது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரின் கீழ் செயல்படுகிறது. துறையின் முதன்மை செயலாளராக கே. கோபால் IAS உள்ளார். இத்துறையின் கீழ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கழகம் போன்ற பல அமைப்புகள் செயல்படுகின்றன. உணவுச் செயலாளரின் நியமனம் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பு, பொது விநியோக அமைப்பு மற்றும் நுகர்வோர் நலன் ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புதிய செயலாளர் கே.எஸ். பழனிசாமியின் தலைமையின் கீழ் இத்துறையின் செயல்பாடுகள் மேலும் மேம்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் சீரான விநியோகம், ஊழலை தடுத்தல் மற்றும் நுகர்வோர் குறைகளை தீர்ப்பது ஆகியவற்றில் அவரது பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாடு அரசு அவ்வப்போது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது வழக்கமான ஒன்றாகும். இது நிர்வாக திறனை மேம்படுத்துவதற்கும் புதிய கண்ணோட்டங்களை கொண்டு வருவதற்கும் செய்யப்படுகிறது. இந்த நியமனம் தமிழ்நாட்டின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. புதிய செயலாளரின் தலைமையில் இத்துறை மாநில மக்களின் உணவு பாதுகாப்பையும் நுகர்வோர் நலனையும் உறுதி செய்வதில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றும். கே.எஸ். பழனிசாமி தனது புதிய பொறுப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை உறுதி செய்வதிலும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றுவார். அவரது நியமனம் தமிழ்நாட்டின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.